Hey guys, welcome back. So, இன்னைக்கு 22nd. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு எஃப்ஐஐடிஏ டேட்டா பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா 247 க்ரோஸ்க்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் 942 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கிளியர் இண்டிகேஷன். ஸோ யார் இன்றைக்கி மார்க்கெட்டை மோஸ்ட்டாக இப்போ டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. அண்ட் அகெயின் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேருந்து மேலே ஒரு அப்சைட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டும் பார்த்தோம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அப்சைட் போகிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு வந்து இந்த சைட்லேயே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஒரு நல்ல 191 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ நான் நேற்றே சொன்னேன், நேற்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னா 15,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு. 15,700க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 15,700 15,800க்குள்ளால ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மத்தியானம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15,700லேருந்து 800க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நல்ல ஹைப் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 15,800 சுற்றியே தான் ரொம்ப நேரம் வந்துச்சு. இவன் ஒரு 11:30க்கு அதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. திரும்ப அகெயின் செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் அகெயின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15,820 வரைக்கும் போய் இன்றைக்கி வரும் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே 100 பாயிண்ட்ஸ் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து கீழே டவுன் சைடு நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்பைக். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு நல்ல ஹைக் கொடுத்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளோட செகண்ட் டார்கெட்டை ஈஸியாக முடிச்சிட்டாப்பில். ஃபஸ்ட்டு கேண்டிலே முடிச்சிச்சு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து கேண்டில் வரைக்கும் போய் அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல். ஸோ இந்த இடம் வரைக்கும் லைக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துச்சு ஆக்சுவலாக லாஸ்ட்டு 3 டேஸாக. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மோட் தான். ஸோ மார்க்கெட் நிறைய விதத்தில் ஈவன் வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அகெயின் அந்த டெல்டா வேரியன்ட்னால ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த வீக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ஃபஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ ஆகஸ்ட் மந்த் ஃபஸ்ட் எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா 5ஆந்தேதி. 29ஆந்தேதி ஆகஸ்ட்டில் இந்த மாதம் 29ஆந்தேதிக்குள்ளால் 16,000 டச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் வேர்ல்டு மார்க்கெட்டும் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவான இதில் தான் இருக்குது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து இது கூட பரவாயில்ல. ஸோ ஒரே ஒரு இதுதான் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல இதில் தான் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 34 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது அகைன் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மார்னிங் ஒரு 8:45க்கு நீங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ அது இந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஸோ நான் எடுத்துக்கிற கீ லெவல்ஸ் போத் 15,800 15,830. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கீ லெவல்ஸ் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 29th எக்ஸ்பைரி போடுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான மோடில் தான் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பயங்கரமாக 15,800 ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள், 16,000க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. நிறைய புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் கேண்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் 15,000 சுற்றி ஒரு 1 or 2 டேஸ்க்கு ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் மேலே போச்சுது அப்படின்னாலும் அப் டு 16,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 15,800லேருந்து 16,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் 15,830 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷனை பை பண்ணுவேன். என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 15,874, 15,900, 15,917. ஸோ இது வரைக்கும் நான் என்னோடய டார்கெட் வச்சுருப்பேன். சேம் டைம் 15,803 பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் எனக்கு கீழே கொடுத்தாங்க அப்படின்னா
என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 15,768, 15,725, 15,694 நான் வச்சுக்குவேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு இந்த 2 லைனுக்குள்ளால ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ப்ளூ லைனில் போடுறேன். ஸோ இந்த 2 லைனுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த 2 லைனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கால் ஆப்ஷன் எடுத்தாலுமே அவங்களோட ப்ரீமியம் குறைஞ்சிட்ருக்கும், புட் ஆப்ஷன் எடுத்தாலுமே அவங்களோட ப்ரீமியம் குறைஞ்சிட்ருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா லைக் மார்னிங் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அகெயின் ஈவன் இன்றைக்கி எஃப்ஐஐ செல் பண்ணதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக் தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கிளியர் இண்டிகேஷனாக காமிக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock தான் 12:30 தான் செல் ஆஃப் வந்துச்சு. 12:30 திரும்ப அகைன் 2:30 ஒரு செல் ஆஃப். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ரெட் லைனில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து மேலே போகும்போதெல்லாம் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு உள்ள என்னோடய கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 29th எக்ஸ்பைரி போட்டுக்கிறேன் நான். ஸோ 29th எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஓகே 35,000 வந்து கால் ஆப்ஷன் பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் புட் ஆப்ஷனும் ஓரளவுக்கு இங்கே நிறைய இருக்குது. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 34,000. ஸோ மார்க்கெட் வந்து பேங்க் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 34 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் பேங்க் செக்டார்ஸ் வந்து அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் கம்மி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி தான் இன்றைக்கி ட்ரேடாக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 34,695லேருந்து 35 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்குது. ஸோ இந்த 300 பாயிண்ட்ஸில் நம்ம இதை வெயிட் பண்ணுற வரைக்கும் இதை பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ ஓரளவுக்கு மேலே ஏறுறதுக்கு முடியாமல் ஸோ இறங்கும்போது இதில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் போயிருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கும். இந்த டேரக்ஷன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ நாளைக்குள்ள என்னோடய கீ லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 34,806 மேலே நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். அண்ட் என்னோடய டார்கெட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 34,965, 35,092 வரைக்கும் வைப்பேன். இந்த 2 டார்கெட் மட்டும் தான் நான் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 35,000 மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மின்னு சொல்லி காமிச்சிருக்கு. அதேமாதிரி கீழே வர்ற பட்சத்தில் 34,678 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஃபஸ்ட் டார்கெட் 34,516 அண்ட் 34,270 நான் டார்கெட்டாக வச்சுருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல 34,516க்கும் 34,966க்கும் இடைப்பட்ட இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ சப்போஸ் இந்த ரெட் லைனை க்ராஸ் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். அதேமாதிரி இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு 2 ட்ரேட் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஒன்று AU ஸ்மால் ஃபைனான்ஸ் அண்ட் நெஸ்லே இந்தியா. ஸோ நெஸ்லே இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு பிரேக்கப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக 18,000 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஸோ 18,000 கால் ஆப்ஷன் எனக்கு லைக் பர் லாட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 rupees கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த லைன் போட்டு பாருங்கள் 18,064. ஸோ இன்றைக்கி இதோட ஹை பார்த்திங்க அப்படின்னா 18,046 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நல்ல அப்சைட் மூவ் இருந்துச்சு, திரும்ப அகைன் கீழே இறங்கிச்சு. ஸோ இந்த லைனை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திரும்ப அகைன் மேலே போச்சுது. அண்ட் இதில் ஒரு பெர் லாட்டுக்கு ஒரு 4,000 rupees ப்ராஃபிட் பார்த்துருந்தேன். ஸோ அடிஷ்னலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா AU பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ AU பேங்க் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஏன்னா இன்றைக்கி டே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மைனஸில் தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ 7 rupees மைனஸில் இருந்துச்சு. இது 5 minutes கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 9:30 9:45 வந்து நான் இந்த கால்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல அப்சைட் மூவ் இருந்துச்சு. ஸோ கிடைச்ச அப்சைட் மூவ் பார்த்திங்க அப்படின்னா லைக் இன்வெஸ்ட் பண்ணதை விட ஆல்மோஸ்ட் 100% கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஜாஸ்தி ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை எடுத்து லைக் இந்த இடத்துல வரும்போதே நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. சாரி
1218 வரும்போதே நான் முடிச்சிட்டேன். ஸோ நம்ம இது மேலே ஏறிட்டு இருக்கும்போதே நான் முடிச்சிட்டேன். கீழே இறங்கும் அதெல்லாம் நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் இருந்துச்சு. ஸோ நான் நேற்று 220 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தேன். ஒரு 13 ருபீஸ்க்கு பை பண்ணியிருந்தேன். ஸோ அகெயின் ஆல்மோஸ்ட் இங்கே வரும்போது ஒரு 30 ருபீஸ் இருக்கும்போது செல் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு எனக்கு அப்படியே டபுள் இது கிடச்சிது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னா per லாட்டுக்கு 6500 ருபீஸ் போட்டிருந்தேன். ஸோ அகெயின் எனக்கு அகெயின் அடிஷ்னலாக 6000 ஒரு 900 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சி. சூப்பர் லாட்டுக்கு. ஸோ நான் 4 லாட் எடுத்துருந்தேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது நான் யூஸ் பண்ண ட்ரேட்ஸ் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ நாளைக்கு அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். பட் அதோட சாட் நான் எதுவும் எடுக்கல ஆக்சுவலாக. ஸோ ஐசிஐசிஐ இன்றைக்கி ஒரு நல்ல அப்சைட் மூவ் கொடுத்துருந்தாங்க. அகெயின் நாளைக்கு அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் பேங்க் செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டவுன் சைட் ஃபால் ஆகிட்டுருக்குங்க. ஸோ நாளைக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ லெட் சி. ஸோ அப் டு சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா 631 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் அப்சைட் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 664 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் நாளைக்கு கொஞ்சம் வாலட்டிலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக ஏயூ பேங்கில் நான் அகெயின் ஈவினிங் வந்து அகெயின் கால் ஆப்ஷன் 1200 கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் லெட்ஸ் சி 1200 இந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதேமாதிரி இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1200 கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ let's hope for the best. That's it for today. Careful trade பண்ணுங்க. Bye. See you tomorrow.